ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே மினி விளாக் பார்க்கலாமா? சாதம் ரெடி ஆயிடுச்சு, தண்ணி வடிய வச்சிடலாம். சாம்பார் தான் வைக்க போகிறேன். அதுக்கு பருப்பும் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுட்டேன். அதே குக்கர்லேயே பொங்கலும் செய்ய போகிறேன். பொங்கலுக்கு அரிசி, பாசி பருப்பு, தண்ணி, உப்பு சேர்த்து 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 2 நாளாகவே உடம்பு சரியில்லை, ரொம்ப த்ரோட் பெயினாக இருந்துச்சு. அதனால மார்னிங்கே பிளாக் காஃபி போட்டு குடிச்சிட்டு தான் வேலையை கண்டினியூ பண்ணுறேன். அரிசி, பாசி பருப்பு ரெண்டுமே குலைவாக வந்துருச்சு. அதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் எண்ணெய், 2 ஸ்பூன் நெய், 1 ஸ்பூன் மிளகு, ஜீரகம், துருவன 1 துண்டு இஞ்சி, 5 முந்திரி பருப்பு, 1 கைப்பிடி அளவு கறிவேப்பிலை, பெருங்காய பவுடரும் சேர்த்து வெண்பொங்கல்ல மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான வெண்பொங்கல் ரெடி ஆயிரும். சாம்பாரும் ரெடி ஆயிருச்சு. உடம்பு சரியில்லாத நேரம் இந்த மாதிரி சாம்பார் மட்டும் ரெடி பண்ணிட்டோம்னா போதும். டிஃபன், லஞ்ச், டின்னர்னு 3 வேளையும் இதை வச்சே சமாளிச்சிடலாம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு சாதம், சாம்பார், கூடவே முட்டைக்கோஸ் பொரியலும் நூல்கோல் வறுவலும் ரெடி பண்ணிட்டேன். நார்மலாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்வோமோ அதே மாதிரி தான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் காய் வாங்கும் போது நூல்கோல் வாங்க மாட்டேன். ஆனா இப்போ என்னோட காய்கறி லிஸ்ட்ல கண்டிப்பா நூல்கோலும் இருக்கும்.